கிளாஸை ஸ்டார்ட் பண்றோம். டெஸ்ட் கிளாஸா கிரேட் 10 யூனிட் 4 பார்த்தா தர்க்க சுற்றுக்கள்னு சொல்ற, இல்லாட்டி தர்க்க வாயிலும் பூலியன் கோவைகளும் இல்லாட்டி பூலியன் தர்க்கங்களும் சொல்றேன். ஓகே, டியூட்டர் பார்த்து கொள்ளுங்க. டியூட்டர் நீங்க எல்லாரும் பிரிண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப பாருங்க, தர்க்க வாயில்கள் பிரதானமாக 2 வகைப்படும். அப்ப நாங்க இப்ப படிக்க போற இந்த லாஜிக் கேட்ஸ் தர்க்க வாயில பிரதானமா எங்களுக்கு 2 வகையா பிரிக்கணும் பிள்ளைகள். ஒன்னாவது வகை அடிப்படை தர்க்க வாயில்கள். ஓகே, 2வது வகை இது கூட்டு அல்லது சேர்மான தர்க்க வாயில்கள். ஒரு டியூட்ல சேர்மான தர்க்க வாயில் சொல்லி தந்து இருக்குது. ஓகே, அப்ப நாங்க பாக்குற இந்த தர்க்க வாயில்கள் பிரதானமா 2 வகைப்படுது. ஒன்று அடிப்படை தர்க்க வாயில், 2வது கூட்டு அல்லது சேர்மான தர்க்க வாயில் சொல்லிதான் எங்களுக்கு வகை பிரிக்கலாம். அப்ப நாங்க இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், ஜஸ்ட் இந்த அடிப்படை தர்க்க வாயில்கள் தான் பார்க்க போறோம். சோ நாங்க அப்ப டெஸ்டுக்கு அடிப்படை தர்க்க வாயில்களை பத்தி பார்ப்போம். ஓகே, அப்ப பாருங்க, அடிப்படை தர்க்க வாயில்கள்ல பிரதானமா 3 வகை காணப்படுகிறது. ஒன்று என்கேட் இருக்குது. அடுத்தது ஓர் கேட், அடுத்தது நொட் கேட். 3 வகை இருக்குது: என்கேட், ஓர் கேட், நொட் கேட். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்க போறது என்ன சொன்னா பிள்ளைகள், என்கேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சோ நான் இதை அழிக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்கேட்டை பத்தி நாங்க பார்க்க போறோம். ரைட், என்கேட்டை பத்தி பார்க்க போறோம். அப்ப பாருங்க, என்கேட்டுட ஒரு வரிப்படம் இருக்குது. என்கேட்டுக்கு சொன்னால் ஒரு வரிப்படம் ஒன்று இருக்குது. அதுதான் உங்களோட டியூட்ல தந்திக்குது. நீங்க பாருங்க, என்கேட்ட வரிப்படம் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஓகே, என்கேட்ட வரிப்படம் இப்படித்தான் இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, உங்களோட டியூட்ல தந்திக்குது ஏ பி ஜெட் சொல்லி தந்திக்குது. ஏ பி ஜெட் சொல்லி தந்திக்குது. இது என்கேட் வரிப்படம் இல்லாட்டி தர்க்க சுற்று வரிப்படம். இதுல இந்த ஏயும் பியும் என்ன சொன்னா பிள்ளைகள் உள்ளீடு சொல்லுற. ஓகே, அப்ப இந்த ஏயும் பியும் உள்ளீடு, இந்த ஜெட் என்ன சொன்னால் இந்த ஜெட் வெளியீடு சொல்லுற. அப்ப உங்களுக்கு பார்த்து கொள்ளேனும் என்கேட்டின் தர்க்க சுற்று வரிப்படம் சொல்லி இந்த வரிப்படத்தை தந்து ஈக்கிறாங்க. ஓகே, அப்ப அங்கல பாருங்க, z ஈக்குவல் சொல்லி ஒன்று போட்டிக்குது. அப்ப இப்ப என்ன சொன்னால், ஏயும் பியும் இங்கல சைட்ல இருக்கிறது உள்ளீடு, ஏயும் பியும் உள்ளீடு, இங்கல வரப்போறது வெளியீடு. அப்ப ஏயும் பியும் உள்ளீடா போனால் வெளியீடா வரப்போற இந்த ஜெட், அந்த ஜெட்ட பெருமதி என்ன சொன்னா பிள்ளைகள் நல்லா நினைவு வச்சு கொள்ளுங்க. என்கேட்ல
ஏயும் பியும் போனால் Z வரப்போறது A டாட் B சொல்லி. Z வரப்போறது A டாட் B சொல்லி. அப்ப நீங்க என்ன செய்யுங்க சொன்னால் என்கேட்டுக்கு சென்ற தலைப்புக்கு சைட்ல டொட்ட பிரேக்கெட் பண்ணி போடுங்க. சரியா? டொட்ட பிரேக்கெட் பண்ணி போடுங்க. அப்ப என்ன சொன்னா பிள்ளைகள் ஜெட்டுக்கு வரக்கூடிய பூலியன் கோவை பூலியன் கோவை பூலியன் கோவை என்ன சொன்னால் a பிளஸ் a டாட் b சொல்லி வரும். z ஈக்குவல் a டாட் b சொல்லி வரும். அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க z ஈக்குவல் a டாட் b சொல்லி. z ஈக்குவல் a டாட் b சொல்லி எழுதி கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் என்கேட்டிட தர்க்க சுற்று வரைபடம் இப்படித்தான் வரும். இங்க இருக்கிறது இன்புட் ஆகவும் உள்ளீடாகவும் இங்க இருக்கிறது வெளியீடாகவும் வரும். அப்ப வெளியீடா வரக்கூடியதுல பூலியன் கோவை எப்படி வரும் சொன்னால் உள்ளீடு ஏயும் பியும் போன சொன்னால் ஏ டாட் பி சொல்லி வெளியீடு வரும். ஓகே, அப்ப பாருங்க கீழே தந்திக்கிறாங்க என்கேட்டின் பூலியன் கோவை டொட்டினால் குறித்து காட்டப்படும். அப்ப என்கேட்டிட பூலியன் கோவை டொட்டால குறிச்சு காட்டப்படுறான். அப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன் பாருங்க உங்கள்கிட்ட கேள்வி ஒன்று. எக்ஸும் வையும் இன்புட்டா போகுது. எக்ஸும் வையும் இன்புட்டா போகுது. அவுட்புட்டா வரப்போறது சி. அவுட்புட்டா வரப்போறது சி. அப்ப இந்த சீட வெளியீடு என்னதான் வரும்? அதுல பூலியன் கோவை சொல்லுங்க பாக்க. டெட்ல போடணும் உங்களுக்கு. ஓகே, டெட்ல போடலும் என்ன அதுல அவுட்புட் வரப்போகுது பிள்ளைகள் என்ன எக்ஸும் வையும் போனால் இந்த ஜெட்டோட அவுட்புட் என்ன வரப்போகுது சொன்னால் எக்ஸ் டாட் y சொல்லி வரப்போகுது. எக்ஸ் டாட் y சொல்லி வரப்போகுது. ஓகே, அது விளங்கிக்கும். சரி, நான் இதை அளிக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க பிள்ளைகள் என்கேட்டிற்கான உண்மை அட்டவணை. என்கேட்டிற்கான உண்மை அட்டவணை. உண்மை அட்டவணை என்று சொல்றது என்ன சொன்னா பிள்ளைகள் இந்த தர்க்க சுற்று இந்த லாஜிக் கேட்ஸ் எப்படி தொழிற்படுகிறது சொல்லி காட்டுறதுக்கு தான் உண்மை அட்டவணை பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அப்ப நாங்க உண்மை அட்டவணை போடுவோம். பாருங்க உண்மை அட்டவணை போடுற டைமுக்கு இந்த உள்ளீடும் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. உண்மை அட்டவணை போட போல இந்த உள்ளீடையும் இந்த வெளியீடையும் வச்சுதான் உண்மை அட்டவணை போட வேணும். அப்ப உள்ளீடு என்ன இருக்குது? ஏ இருக்குது. அடுத்தது பி இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது சொன்னால் வெளியீடா ஜெட் இருக்குது. ஓகே, அப்ப நாங்க இப்ப பார்க்க போறது உண்மை அட்டவணை. அப்ப உங்களுக்கு தெரியும் உண்மை அட்டவணை போடுற சொன்னால் இந்த உள்ளீட்டையும் வெளியீட்டையும் வச்சுதான் உண்மை அட்டவணை போட வேணும். அப்ப ஏயும் அடுத்தது பியும் அடுத்தது ஜெட்டும் அதை வச்சு நான் இப்ப உண்மை அட்டவணை போட போறேன். பாருங்க நான் அடிக்கிறேன் டேபிள்.
ஓகே, பாத்துக்கொள்ளுங்க. ரைட். அப்ப பார்த்தால் இப்ப என்ன பார்க்க போறேன் சொன்னால் ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், ஏயும் பியும் உள்ளீடாகிறதோட Z வெளியீடாய்க்குது. இப்ப நான் ஏக்கு 0 அதே போல பிக்கும் 0 கொடுக்கிறேன். ஏக்கும் 0 கொடுக்கிறேன், பிக்கும் 0 கொடுக்கிறேன் உள்ளீடா. ஓகே, அப்ப நான் அழித்துக் கொள்றேன். ஓகே, அப்ப ஏக்கும் 0 கொடுக்கிறேன், பிக்கும் 0 கொடுக்கிறேன். அப்ப Z என்னதான் வரும், அவுட்புட் என்னதான் வரும். அப்ப நீங்க கட்டாயம் என்ன வச்சு கொள்ளணும் பிள்ளைகள், எண்கேட்டரு செல்றது பெருக்கல் போல. சரியா, பெருக்கல் போல. எண்கேட்டரு சொல்றது பெருக்கல் போல. அப்ப 0 பெருக்கினால் என்ன வரப்போகுது சொல்லுங்க பாக்க. 0 பெருக்கினா என்ன வரும்? ஆஹ் 0 பெருக்கினால் 0 வரும். ஓகே, 0 பெருக்கினால் 0 வரும். இப்ப நான் என்ன செய்ய போறேன் என்று சொன்னால், இந்த ஏக்கு 0 இந்த பிக்கு 1 கொடுக்க போறேன். இந்த ஏக்கு 0 இந்த பிக்கு 1 கொடுக்க போறேன். இப்ப நீங்க சொல்லுங்க பாக்கம். நான் சொன்னேன் எண்கேட்டுன்னு சொன்னால் பெருக்கல் செயற்பாட போல நினைச்சுக்க சொல்லி. ரைட். அப்ப இதுக்கு 0 இதுக்கு 1 கொடுத்த சொன்னால் 0 1 பெருக்கினா என்ன வரப்போகுது சொல்லுங்க பாக்கம். 0 1 பெருக்கினா என்ன வரப்போகுது? ஓகே, என்ன வரப்போகுது எல்லாரும் சொல்லுங்க. 0 1 பெருக்கினால் 0 வரும். சரியா, அடுத்தது என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இந்த ஏக்கு 1 இந்த பிக்கு 0 கொடுக்க போறேன். அப்ப Z அவுட்புட் என்ன வரும் சொல்லுங்க பாக்க. 1 0 கொடுத்தால் என்ன வரும்? அப்ப நான் சொன்னேன் எண்கேட்டரு செல்றது பெருக்கல் செயற்பாடு போல தொழிற்படும். அப்ப 1 0 கொடுத்தால் அதுவும் வரப்போறது 0. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், ஏக்கு 1 பிக்கு 1 கொடுத்தால் Z என்ன வரும் சொல்லுங்க பாக்க. Z என்ன வரும்? Z என்ன வரும்? எஸ், Z என்ன 1 வரும். அப்ப பாருங்க, 1 இன்புட்டா கொடுத்த சொன்னால் Z என்ன வரப்போகுது சொன்னால் 1 சொல்லி வரும். அப்ப 1 சொல்லி வரும். அப்ப இதுதான் என்கேட்டுக்கான ட்ரூத் டேபிள். இதுதான் என்கேட்டுக்கான ட்ரூத் டேபிள். நீங்க இந்த உங்களுக்கு ஃபில் பண்றதுக்கு இருக்கும், அதை ஃபில் பண்ணி கொள்ளுங்க. ஒரு டியூப்ல ஃபில் பண்றதுக்கு இருக்கும், அதை ஃபில் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, அப்ப நீங்க உண்மை அட்டவணைக்குரிய இங்க இது வந்திக்கும். நான் உண்மை அட்டவணை விளங்கப்படுத்துறேன். உண்மை அட்டவணை போடுறது இன்புட்டையும் அவுட்புட்டையும் வச்சு. அப்ப இன்புட் என்ன இருக்குது? ஏயும் பியும் இருக்குது. அப்ப ஏயும் பியையும் போட்டுட்டு அவுட்புட் என்ன இருக்குது? Z இருக்குது. அப்ப Z போடுறேன். இப்ப என்ன செய்யற சொன்னா பிள்ளைகள், ஏக்கும் பிக்கும்
ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு பூஜ்ஜியமும் கொடுக்குறேன். அப்ப நான் சொன்னேன் என்கேட்டு சொல்றது பெருக்கலை போல நினைவு வச்சு கொள்ளுங்க. என்கேட்டு சொல்றது பெருக்கல் போல. அப்ப பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் போனால் பூஜ்ஜியம். அதே போல ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு ஒன்றையும் கொடுத்தால் ஜெட் வரப்போறது பூஜ்ஜியம். பேசினால் பூஜ்ஜியத்தை முன்னே பெருகினா பூஜ்ஜியம் தானே. ஓகே, அப்ப ஏக்கு ஒன்றையும் பிக்கு பூஜ்ஜியத்தையும் கொடுத்தால் அதுவும் வரப்போறது பூஜ்ஜியம். அடுத்தது ஏக்கு ஒன்றையும் பிக்கு ஒன்றையும் கொடுத்தால் அது வரப்போறது என்ன சொன்னால் 1. சரியா? அப்ப இதுதான் என்கேட்டுடைய உண்மை அட்டவணை. என்கேட்டுடைய உண்மை அட்டவணை. அது கீழே நீங்க பாருங்க, டியூட்ல தந்திக்கும் என்கேட்டின் செய்கையினை விளங்கிக் கொள்வதற்காக மின் சுற்று கீழே காட்டப்பட்டுள்ளது. அப்ப உங்களுக்கு ஒரு மின் சுற்று ஒன்று தந்திக்குது. என்கேட் எப்படி வேக் ஆகுது சொல்லி உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு மின் சுற்று ஒன்று தந்திக்குது. பாருங்க, நான் இங்கிட்ட வரைகிறேன். அப்ப நான் இதை அழிக்கிறேன். அப்ப ஜெட் வரப்போகுது என்ன, ஏ டாட் பி சொல்லி வரும். ஏ டாட் பி சொல்லி ஜெட் வரும். சரி, ஓகே. அது பூலியன் கோவை, வரக்கூடிய பூலியன் கோவை. இப்ப நான் என்ன சொன்னால் இந்த மின் சுற்றை பத்தி வரைய போறேன். ஓகே, பாருங்க. ரைட். அப்ப இங்கிட்ட ஒரு மின் சுற்று ஒன்று தந்திக்குது. இதுல இங்கிட்ட ஏ, அடுத்தது இங்கிட்ட பி. அதே போல இது என்ன சொன்னால் பெல்ட். உங்களுக்கு தெரியும் பெல்ட் வந்து இருக்குது, பீல போடுறேன் பெல்ட். அப்ப இது தெரியும் உங்களுக்கு. என்னவாலும் பேட்டரி ஒன்று இருக்குது. சரியா? இப்ப பாருங்க, அங்கிட்ட சைட்ல தந்திக்குது ஏ கமா பி. ஏ கமா பி ஆளி திறந்த நிலையில், ஆளி திறந்த நிலை, ஆளி திறந்த நிலை, ஆளி திறந்த நிலை என்ன 0 ஒரு தந்திக்குது. அடுத்தது தந்திக்கிறாங்க ஏ கமா பி, ஏ கமா பி ஆளி மூடிய நிலை, மூடிய நிலை இது சொல்லி தந்திக்கிறாங்க. அது என்ன மூடிய நிலை 1. சரியா? அடுத்தது தந்திக்கிறாங்க ஜெட் மின்குமிழ் ஒளிதல். இந்த ஜெட் தந்திக்கிறாங்களே, ஜெட் மின்குமிழ் ஒளிர்தல். ஒளிர்தல் அது என்ன ஒளிர்தல் பாருங்க, 1 சொல்லி தந்திக்கிறாங்க. அப்ப இந்த மின் சுற்று என்னத்துக்கு சொன்னா பிள்ளைகள், இந்த என்கேட் எப்படி வேலை செய்யறதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் இந்த மின் சுற்று பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, டெஸ்டுக்கு ஏயும் பியும், இப்ப ஏயும் பியும், இதுதான் ஏயும் பியும். ஏயும் பியும் 0 ஆகிக்கிற சொன்னால் ரெண்டும் தொடர்ந்து. ஒன்னாவது ரெண்டும் தொடர்ந்து. அப்படி தொடர்ந்து இருந்த சொன்னால் Z வந்து 10. சரியா? அப்ப ரெண்டும் தொடர்ந்து இருந்த சொன்னால் Z வந்து 10. அடுத்து பாருங்க, ரெண்டாவது A வந்து 0, A வந்து 0, A வந்து 1. யாராலும் இது ஒன்னாவியா? ஓகே, அப்ப பாருங்க, ஏ வந்து 0 தொடர்ந்து, பி வந்து 1, பி வந்து 1. அப்ப என்ன செய்யும், பி வந்து மூடிய நிலையில வரும். பி வந்து மூடிய நிலையில. அப்படி மூடிய நிலையில வந்தால் பாருங்க, பெல் 10 சொல்லி இப்படி கரண்ட் போனால் இங்கிட்டால போவேலாம், இங்கிட்டால போவேலாம். அப்ப ஜெட் சென்ற பெல் 10, அது சுட்டி அது 0. சரியா? அடுத்து பாருங்க, A1, A1 சொன்னால் A மூடிய நிலை,
பி பூஜ்ஜியம். பி பூஜ்ஜியம் சொன்னால் பி திறந்த நிலை. சரியா? அப்ப வைத்து பார்த்தால் போவாது. அப்ப Z பெல் பத்தாது. மூணாவது தான் அது. நாலாவது பாருங்க, ஏயும் உண்டு பியும் உண்டு. அப்ப ஏயும் மூடிக்குது பியும் மூடிக்குது. ஏயும் மூடிக்குது பியும் மூடிக்குது. அப்ப பாருங்க, ஏயும் மூடி பியும் மூடி சொன்னால் கரண்ட் அப்படியே போயிட்டு இங்க வந்து பூர்த்தி ஆகும். அப்ப என்ன நடக்கும்? இந்த Z வந்து பத்தும். அப்ப Z பத்து சொன்னால் ஏயும் பியும் ஒன்று ஒன்று ஆயிக்கணும். அப்ப பாருங்க, ஏயும் பியும் ஒன்று உண்டாயிக்கு போல இங்க ஜெட்டும் உண்டா ஈக்கும். ஜெட்டும் உண்டா ஈக்கும். ஓகே, அதுதான் இந்த என்கேட்டுக்குரிய மின் சுற்று வரைபடம். உங்களுக்கு எழுதுறதுக்கு வரைகிறதுக்கு ஒன்றும் வராது. சம்டைம் இந்த மின் சுற்ற தந்து இப்படி ரெண்டு ஆரிய தந்து ஏ பி சொல்லி இந்த மின் சுற்று வழிபடத்தை தந்து இது எந்த கேட்டின பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படி சொல்லி கேட்கலாம். சோ இத கொஞ்சம் நினைவு வச்சு கொள்ளுங்க. சரியா? ரைட். அப்ப இதுதான் என்கேட்டுக்குரிய தர்க்க சுற்று வரைபடம். அதே போல உண்மை அட்டவணை, அதே போல அதுக்கான மின் சுற்று வரைபடம். இப்ப நாம பார்ப்போம் இரண்டாவது அடிப்படை தர்க்க வாயில் ஓ கேட். அப்ப டியூட்ல அடுத்த பக்கத்தை பாருங்க, இரண்டாவது பக்கத்தை ஓ கேட் சொல்லி இருக்குது. ரைட், நான் இதை அழிக்கிறேன். அப்ப என்னவாலும் டவுட் அழிக்கிற சொன்னால், என்னவாலும் உங்களுக்கு விளங்கல சொன்னால் மைக் ஆன் பண்ணியோ இல்லாட்டி மெசேஜ்லயோ கேளுங்க. ஓகே, சரி. பிள்ளைகள் இரண்டாவது அடிப்படை வாயில பாருங்க. இரண்டாவது அடிப்படை வாயில் ஓர் கேட் சொல்றேன். ஓர் கேட் சொல்றேன். அப்ப நீங்க சைட்ல என் கேட்டுக்கு டொட் வச்ச மாதிரி ஓர் கேட்ல பிளஸ் போட்டு கொடுங்க. ஓர் கேட்ல பிளஸ் போட்டு கொடுங்க. சும்மா நினைவு வார்த்தைக்கு பிளஸ் போட்டு கொடுங்க. ஓகே, ஓர் கேட். சரி, அப்ப பாருங்க, ஓர் கேட்டின் தர்க்க சுற்று வரைபடம் சொல்லி உங்களுக்கு ஒரு வரைபடம் ஒன்று தந்திக்குது. அப்ப ஓர் கேட்டோட தர்க்க சுற்று வரைபடம் எப்படி வரணும்னு சொன்னா பிள்ளைகள், இப்படி ரெண்டு உள்ளீடு தந்திக்குது. அதே போல இப்படி ஒரு அந்த சந்திரன்கள் ஒரு 2-3 குறையில மாதிரி, 2-3 இல்ல 8 குறையில மாதிரி அப்படி வரும். அந்த ஷேப்புக்கு மாதிரி இருக்குது. அதே போல அவுட்புட் ஒன்று இருக்குது. அதே போல அவுட்புட் ஒன்று இருக்குது. பாருங்க, இன்புட்டா உள்ளீடா வரப்போகுது ஏயும் பியும். உள்ளீடா வரப்போகுது ஏயும் பியும். அதே போல வெளியீடா வரப்போகுது ஜெட்டு சொல்லி. அதே போல வெளியீடா வரப்போகுது ஜெட்டு சொல்லி. அப்ப நீங்க பாருங்க பிள்ளைகள், இந்த ஜெட்டுக்குரிய பூலியன் கோவை, இந்த ஜெட் என்ன பெருமானமா பூலியன் கோவையா வரும்னு பார்த்தோம்னு சொன்னால் ஜெட் ஈக்குவல் ஏயும் பியும் போன சொன்னால், ஏயும் பியும் உள்ளீடா ஓர் கேட்ல போன சொன்னால் என்ன வரும்னு சொன்னால் ஏ பிளஸ் பி. ஏ
பிளஸ் பி சொல்லி வரும். ஏ பிளஸ் பி சொல்லி வரும். ஓகே, அப்ப நான் அதுக்கு தான் பிளஸ் போட்டுக்கொள்ள சொன்னேன். z ஈக்குவல் ஏ பிளஸ் பி இது சொல்ற பூலியன் கோவை வரும். அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க z ஈக்குவல் ஏ பிளஸ் பி சொல்லி. ஓகே, அப்ப இப்படிதான் ஓர் கேட்டட வரைபடம், தர்க்க சுற்று வரைபடம் வரும். அப்ப ஏயும் பியும் உள்ளீடா போகுது, z வந்து வெளியீடா வருகிறது. அப்ப இந்த z பெருமானம் பூலியன் கோவை என்ன சொன்னால் ஏயும் பியும் போனால் ஏ பிளஸ் பி சொல்லி வரும். அப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு இது ஒன்று கேட்கிறேன். இன்னொரு இது ஒன்று இருக்குது, இன்னொரு தர்க்க சுற்று வரைபடம் ஒன்று இருக்குது. அதுவும் ஓர் கேட், அதுவும் ஓர் கேட். அது போக போகுது எம்மும் என்னும். சரியா? வெளியீடா வரப்போகுது ஓ. எம்மும் என்னும் உள்ளீடா போகுது, வெளியீடா வரப்போகுது ஓ. அப்ப நான் கேட்கிறேன் ஓட பூலியன் கோவை, வெளியீடா வரக்கூடிய ஓட பூலியன் கோவை என்ன வாய்ப்பு சொல்லுங்க பாக்க. ஓகே, என்ன எல்லாரும் சொல்லுங்க கிளாஸ்ல இருக்கிறவங்க. ஓகே, ரைட். ஓட வரப்போறது என்ன சொன்னால், ஓட பூலியன் கோவை என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் எம்மும் என்னும் போனால் எம் பிளஸ் என்று சொல்லி வரும். எம்மும் என்னும் போனால் எம் பிளஸ் என்று சொல்லி வரும். சரி, அப்ப நாங்க பார்த்தோம் இப்ப ஓர் கேட்ட வரைபடம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி, அதுக்கான பூலியன் கோவை வெளியீடா எப்படி வரப்போகுது, பூலியன் கோவை எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் ஓர் கேட்ட உண்மை அட்டவணை. அப்ப நான் இங்க எழுதி கொள்றேன் ஓர் கேட்ட ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் தமிழான உண்மை அட்டவணைன்னு சொல்றேன். ஓர் கேட்ட ட்ரூத் டேபிளை தான் இப்ப நான் வரைய போறேன். அப்ப நான் சொன்னேன் ட்ரூத் டேபிள் போடுவது எப்பயும் கட்டாயமா இன்புட்டையும் அவுட்புட்டையும் வச்சுதான் போடணும்னு சொல்லி. அப்ப இன்புட்டா பாருங்க ஏயும் பியும் வருகிறது. அப்ப நான் ஏயையும் பியையும் போடுறேன். அதே போல அவுட்புட்டா என்ன வருகிறது, z வருகிறது. அதே போல அவுட்புட்டா z வருகிறது. அப்ப நான் இத மூணையும் வெட்டி ட்ரூத் டேபிள் போடுறேன். அப்ப இத மூணையும் வெட்டி ட்ரூத் டேபிள் போடுறேன். பாருங்க இப்ப என்ன செய்ய போறேன்டா ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு பூஜ்ஜியமும் கொடுக்குறேன். ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு பூஜ்ஜியமும் கொடுக்குறேன். அதே போல ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு ஒன்றும் கொடுக்குறேன். அதே போல பிக்கு ஒன்றா இன்புட்டும் பிக்கு பூஜ்ஜியமாவும் கொடுக்குறேன். அதே போல ஏக்கும் ஒன்று பிக்கும் ஒன்றா கொடுக்குறேன். சரியா? ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன் சொன்னால் இந்த ஏபி சொல்ற இன்புட்டுக்கு பெருமானம் கொடுத்திருக்கிறேன். ஏபி சொல்ற இன்புட்டுக்கு பெருமானம் கொடுத்து இருக்கிறேன். இப்ப நீங்க நல்லா நினைவு வச்சு கொள்ளணும், இந்த ஓர் கேட் சொல்றது கூட்டல் போல இப்படி தொழிற்படும், கூட்டல் போல தொழிற்படும்.
அப்ப என்கேட் சொல்றது நாங்க இதுக்கு பார்த்தது என்கேட் பெருக்கல் போல, இது எப்படி சொன்னால் கூட்டல் போல தொழிற்படும். அத நினைவு வச்சு கொள்றதுக்கு தான் லேசா சொல்லி தாரது கூட்டல் போல தொழிற்படும் சொல்லி. சரியா? அப்ப பாருங்க, ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு பூஜ்ஜியமும் போனால் பூஜ்ஜியத்தையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினால் பூஜ்ஜியம் வருமே. சரி, அடுத்தது ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு ஒன்றும். அப்ப ஏக்கு பூஜ்ஜியமும் பிக்கு ஒன்றும் வந்தால் பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றையும் கூட்டினால் ஒன்று வரும். அடுத்து பாருங்க, ஏக்கு ஒன்றும் பிக்கு பூஜ்ஜியமும். அப்ப ஒன்றையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினால் என்ன வரப்போகுது? ஒன்று சொல்லி வரும். அதே போல ஏக்கு ஒன்றும் பிக்கு ஒன்றையும் போட்டால் ஒன்றும் ஒன்றும் கூட்டி ரெண்டு போடுறல்ல, ஒன்றையும் ஒன்றையும் கூட்டி ஒன்று சொல்லி போடுற. சரியா? ஒன்றையும் ஒன்றையும் கூட்டி ஒன்று போடுற. அப்ப நான் இது கூட்டல் இல்ல நடக்கிற, நான் சொன்னேன் கூட்டல் செயற்பாடு போல இத ட்ரூத் டேபிளை நினைச்சுக்கொள்ள சொல்லி. ஓகே, அப்ப நீங்க இத ட்ரூத் டேபிளை நிரப்புங்க. நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. பூஜ்ஜியமும் பூஜ்ஜியம் போனால் பூஜ்ஜியம் வரும், பூஜ்ஜியமும் ஒன்றும் போனால் ஒன்று, ஒன்றும் பூஜ்ஜியமும் போனால் ஒன்று, ஒன்றும் ஒன்றும் போனால் ஒன்று. இதுதான் போர் கேட்டினுடைய ட்ரூத் டேபிள். அப்ப அங்க உங்களுக்கு ஜெட்டுக்குரிய இடைவெளி தந்திக்கும், அதை நீங்க நிரப்புங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஓர்கேட்டின் செய்கையினை விளங்கிக் கொள்வதற்காக மின் சுற்று கீழே காட்டப்பட்டுள்ளது. அப்ப இந்த ஓர்கேட் எப்படி வேலை செய்யறது சொல்லி காட்டுறதுக்காக ஒரு மின் சுற்று கீழே காட்டப்பட்டுள்ளது சொல்லி, அப்ப நான் இங்கிட்ட வரைகிறேன் அந்த மின் சுற்றை. சரியா? அப்ப இது Z இருக்குது, இது ஏன்னு சொல்லிக்குது, இது பின்னு சொல்லி இருக்குது. அப்ப நீங்க பாருங்க பிள்ளைகள், இதுல இது திறந்திருந்தால் சுவிட்ச் திறந்திருந்தால் பூஜ்ஜியம், மூடி இருந்தால் ஒன்று. அதே போல லைட் பத்துறது சொன்னால் ஒன்று. இப்ப பாருங்க, இங்க நாங்க இத உண்மை அட்டவணை வச்ச சொன்னால் ஏ பூஜ்ஜியம் அப்படி சொன்னால் ஏன்னு சொல்ற ஆளி திறந்திக்குமாம். அதே போல பி பூஜ்ஜியம், பி சொல்ற ஆளி திறந்திக்குமாம். அப்ப ஏயும் பூஜ்ஜியம் பியும் பூஜ்ஜியம், ஏயும் திறந்து பியும் திறந்து சொன்னால் Z சொல்ற பல்ப் பத்தாம இருக்கும், அதுவும் பூஜ்ஜியம், அதுவும் பத்தாம இருக்கும். அடுத்து பாருங்க, ஏ பூஜ்ஜியம் அப்படி சொல்றது ஏன்னு சொல்ற ஆளி சுவிட்ச் திறந்திக்குமாம். அதே போல பி உண்டு, பின்னு சொல்ற ஆளி மூடி இருக்குமாம். இப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த கரண்ட் வந்து இப்படி வந்து இங்க வந்து இந்த Z சொல்ற பல்ப் பத்தும். அப்ப என்ன நடக்கும் சொன்னால் Z வந்து உண்டா வரும். அப்ப ஏ பூஜ்ஜியம் பி ஒன்று சொன்னால்
Z வந்து ஒன்றா வரும். சரியா? அடுத்து பாருங்க, A ஒன்று B பூஜ்ஜியம். A ஒன்று சொன்னால் A மூடிப்பட்டிருக்கும், B பூஜ்ஜியம் சொன்னால் B தொடர்ந்து இருக்கும். அப்ப A மூடிப்பட்ட நிலைமை சொன்னா பாருங்க, இப்படி கரண்ட் பெய்த்து இதால வந்து அப்படியே இங்கட வரும். அப்ப என்ன செய்யும்? Z பெல் பத்தும், இந்த பெல் பத்தும். ஓகே, அப்ப பெல் என்ன சொன்னால் ஒளிரும், அதுதான் உண்டு. அடுத்து பாருங்க, ஏயும் உண்டு பியும் உண்டு. அப்ப ஏயும் மூடிய நிலை, பியும் மூடிய நிலை. அப்ப என்ன நடக்கும்? அப்படியே ரெண்டாலையும் கரண்ட் பிரிஞ்சு மறு ஒண்ணுக்கா வந்து இத பெல் பத்தும். அப்ப பெல் பத்துறதுக்கு ஒன்று சொல்லி போடுற. அப்ப இதுதான் ஓர்கேட்டுடைய செய்கையை விளங்கப்படுத்துற என்ன மின் சுற்று. இதுதான் மின் சுற்று. அப்ப என்ன வச்சுக்கொள்ளுங்க, ஓர் கேட்டுடைய வரைபடம் இப்படித்தான் இருக்கும். இன்புட் ஏ ஆகும் பி ஆகும் இருந்து செட் இது ஆயிக்குது அவுட்புட். அப்ப அதை வச்சுதான் ட்ரூத் டேபிள் போடுற. ட்ரூத் டேபிள் ஏ பி ஜெட் அவுட்புட்டா. அது பிறகு இது மின் சுற்று எப்படி வேலை செய்யறது சொல்லி காட்டுறதுக்குரியது. ஓகே, அப்ப இதுதான் ஓர் கேட்டுடைய இதுவும் தர்க்க சுற்று வரைபடமும். அடுத்தது ட்ரூத் டேபிளும். அப்ப கீழே பாருங்க, இங்கு யாதேனும் ஒரு ஆளி மூடி இருக்கும் நிலையில் மின்குளிர் ஒளிரும். அப்ப அது சரிதானே. என்னவாலும் ஒரு சுவிட்ச் ஒன்று மூடி இருந்த சொன்னால் அந்த மின்குமிழ் ஒளிரும் என்று சொல்ற. அடுத்து பாருங்க, கீழே உள்ள தர்க்க சுற்றின் பூலியன் கோவையை தருக. இந்த ரெண்டு உங்களுக்கு உதாரணம் தந்திக்கிறாங்க, ரெண்டு கேள்வி மாதிரி. அதுக்குரிய ஆன்சரை போடுங்க பாக்க. டியூட்ல பாருங்க, கீழே உள்ள தர்க்க சுற்றின் பூலியன் கோவையை தருக சொல்லி தந்திக்கிறாங்க. அதுக்குரிய ஆன்சரை போடுங்க. ஓகே, அப்ப பெஸ்டில பாருங்க, பெஸ்ட் படம் ஈக்குது. தர்க்க சுற்று வரைபடம் எப்படி ஈக்குது சொன்னால், எக்ஸும் ஒய்யும் உள்ளீடா போகுது, எக்ஸும் ஒய்யும் உள்ளீடா போகுது, வெளியீடா வரப்போகுது ஜெட், வெளியீடா வரப்போகுது ஜெட், வெளியீடா வரப்போகுது. அப்ப இதுக்குரிய ஜெட்டுக்குரிய பூலியன் கோவை என்ன சொன்னால், ஜெட் ஈக்குவல் எக்ஸும் ஒய்யும் போனால் எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் சொல்லி வரும். அடுத்தது பாருங்க, அடுத்த ரெண்டாவது இது 3 உள்ளீடு போகுது, 3 உள்ளீடு போகுது. 3 உள்ளீடு போன சொன்னால், ஓகே 3 உள்ளீடு போகுது. என்ன சொன்னால் பாருங்க, ஏயும் பியும் சியும் போகுது. வெளியீடா வரப்போகுது என்ன சொன்னால், வெளியீடா வரப்போகுது கியூ வரப்போகுது, வெளியீடா கியூ வரப்போகுது. இந்த கியூக்குரியது, கியூக்குரியது என்ன சொன்னால் பூலியன் கோவை ஏ பிளஸ் பி பிளஸ் சி சொல்லி வரும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி சொல்லி வரும். ஓகே, அப்ப அதுதான் உங்களுக்கு தந்திக்கிற டியூட்ல தந்திக்கிற பூலியன் தந்திக்கிற தர்க்க சுற்றுக்கான பூலியன் கோவைகள். அப்ப நாங்க என் கேட்டும் பார்த்துட்டோம், ஓர் கேட்டும் பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது அடிப்படை மூணாவது, அடிப்படை வாயில் மூணாவது நோட் கேட். ஓகே, நான் இதை அழிக்கிறேன்.
மூணாவது நோட் கேட்னு சொல்லி வரும் மூணாவது. அப்ப அங்கிட்ட பாருங்க, நோட் கேட்டின் தர்க்க வாயில் சுற்று வரைபடம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வரைபடம் ஒன்று தந்திக்கிறேன். இப்படி வந்து இப்படி ஈக்குது. சரியா? இப்ப இங்கல ஈக்கிறது உள்ளீடு, இங்கல வாரது வெளியீடு. அப்ப நான் உள்ளீடா ஏ கொடுத்த சொன்னால், உள்ளீடா ஏ கொடுத்த சொன்னால் என்ன சொன்னா பிள்ளைகள், இங்கல வர போல ஏ பாரா வரும். என்ன? ஏ பார். அப்ப ஏ இங்கல போக போல ஏ பாரா வரும். சரியா? அல்லது நிரப்பீரு சொல்ற, தமிழ்ல நிரப்பீரு சொல்ற. அப்ப ஏ போனால் ஏ பார் வரும். நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, சொல்லுங்க பாக்க. பி போனால் என்ன வரப்போகுது? பி பார் வரும். பி போனால் பி பார் வரும். சரி, அது உங்களுக்கு விளங்கிக்கும். நான் இதை அளிக்கிறேன். அப்ப நொட் கேட்டட தர்க்க சுற்று வரைபடம், நொட் கேட்ட தர்க்க சுற்று வரைபடம் இதுதான். அப்ப பாருங்க, நொட் கேட்டுக்கான மெய்நிலை அட்டவணை ட்ரூத் டேபிள் பத்தி பார்க்க போறோம். அப்ப நொட் கேட்டுக்கான மெய்நிலை அட்டவணை நான் சொன்னேன், உள்ளீடையும் வெளியீடையும் வச்சுதான் ட்ரூத் டேபிள் போடுற. சோ ஏயும் அடுத்தது ஏ பாரும் வரும். ஏயும் ஏ பாரும். ஏயும் ஏ பாரும் வரும். ஏயும் ஏ பாரும் வரும். பாருங்க, ஏக்கு நான் பூஜ்ஜியத்தை கொடுத்தேன்னு சொன்னால் ஏ பார் என்ன ஆகும்னு சொன்னா பிள்ளைகள், அதோட தலைக்கீழ். தலைக்கீழ்னு சொன்னால் பூஜ்ஜியம் போனேன்னு சொன்னால் ஏ பார் வரப்போகுது ஒன்றுன்னு சொல்லி. அதே போல ஏக்கு ஒன்றை கொடுத்த சொன்னால் ஏ பார் என்ன வரப்போகுது சொன்னால் பூஜ்ஜியம் சொல்லி வரப்போகுது. ஏ பார் பூஜ்ஜியம் சொல்லி வரப்போகுது. அப்ப இதுதான் நொட்கேட்டுக்கான உண்மை அட்டவணை. இதுதான் நொட்கேட்டுக்கான உண்மை அட்டவணை. அப்ப கீழே பாருங்க, நொட்கேட்டின் செய்கையினை விளங்கிக் கொள்வதற்கான மின் சுற்று கீழே காட்டப்பட்டுள்ளது. அப்ப மின் சுற்றொன்று கீழே காட்டப்பட்டிருக்குது. பாருங்க. ஓகே, மின் சுற்றொன்று கீழே காட்டப்பட்டிருக்குது. எப்படி சொல்லி பார்ப்போம். அப்ப நான் இந்த மின் சுற்ற வரையினேன். ஓகே, அப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப இதுல இதுதான் ஆலி. சரியா? இதுதான் ஏன்னு சொல்லுங்களே. அதே போல இது ஏ பார். அப்படி இதாக்க தேவையில்ல. இது மீன் பொருள். சரி, ஓகே. அப்ப பாருங்க பிள்ளைகள், என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ஏ ஆலியா ஸ்விட்சா இருக்குது. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னால் ஏ வந்து பூஜ்ஜியம்னு சொன்னால், ஏ வந்து பூஜ்ஜியம், ஏ வந்து பூஜ்ஜியம்னு சொன்னால் இந்த ஆலி திறந்து ஈக்கும். இந்த ஆலி திறந்து ஈக்கும். அப்ப கரண்ட் போக போறது எப்படி சொன்னால், இப்படி வந்து இந்த தடையினூடாக வந்து அப்படியே இங்கல வர பார்க்கும். இது திறந்திக்குது. அப்ப எப்படி வரும்? இப்படியே இந்த பெல்பினூடாக வரும். அப்ப இந்த பெல்ட் வந்து பத்தும். அப்ப அது உண்டு. அப்ப பூஜ்ஜியமா இருந்தால், ஏ வந்து திறந்திருந்தால் இது உண்டாயிக்கும். பெல் பத்தும். அடுத்தது என்ன செய்ய போறேன் சொன்னால், ஏ ஒன்று, ஏ சொல்றது ஒன்று,
அப்படி சொன்னால் ஏ மூடி இருக்கும். ஏ மூடி இருக்கும். அப்ப ஏ மூடி இருந்தால், ஏ ஒன்றா இருந்து ஏ மூடி இருந்தால் கரண்ட் எப்படி வந்து இந்த தடையினூடாக வந்து இதுக்குள்ளால போகும். ஏன் சொன்னால் இதுதான் தடை குறைவான பாதை. அப்ப பெல்ட்னால போகாது, இதால போகும். அப்ப என்ன நடக்கும்? இந்த பெல் பத்தாது. ஓகே, அப்ப ஏ ஒன்றா இருந்தால் இது 0 வரும். அப்ப அதுதான் நொட்கேட்டுடைய மின் செய்ய வகை குறிக்கிற மின் சுற்று. ஓகே, அப்ப நான் எகைன் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். நொட்கேட் சொல்றது இப்படித்தான் தர்க்க சுற்று வரைபடம் இருக்குது. அதுல ஏயும் அடுத்தது ஏ பாரும் போகும். அடுத்தது ஏ போனால் ஏ பாரா வரும். அப்ப இன்புட் ஏ, அவுட்புட் ஏ பார். ஏக்கு 0 வந்துச்சு சொன்னால் ஏ பார் ஒன்றாகும். ஏக்கு 1 வந்தால் ஏ பார் 0 வரும். சரியா? அப்ப அதுல மின்சைகை சுற்று இதுல இத விளங்கப்படுத்துற எப்படி இதாவது வேலை செய்யறது சொல்லி அதை விளங்கப்படுத்துற மின்சைகை சுற்று தான் இது. அப்ப இதுதான் நொட்கேட்டுடைய முழு இதுவும். அப்ப நாங்க இன்னைக்கு அடிப்படை வாயிலான என்கேட் பார்த்தோம், அடுத்தது ஓர் கேட் பார்த்தோம், அடுத்தது நொட் கேட் பார்த்தோம். அப்ப நான் இத மூணையும் வெட்டி கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் கேட்கிறேன். அப்ப நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. தெரிஞ்சால் ஆன்சர் சொல்லுங்க, இல்லாட்டி யூ கேன் பேசாம கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒன்று வரைகிறேன். இது என்ன கேட்? இது என்ன தர்க்க சுற்று வரைபடம்? இது என்ன கேட் சொல்லுங்க பார்க்க. ஓகே, இது என் கேட். எல்லாரும் ஈகிறவங்க சொல்லுங்க, அப்பதான் உங்களோட நாலேஜ் இதாக தான் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அப்ப இது என்ன? என் கேட். அப்ப நான் கேட்கிறேன், எல்லும் எம்மும் இன்புட்டா போன சொன்னால் ஜெட்டுக்கு என்ன பூலியன் கோவை வரும்? ஜெட் ஈக்குவல் என்ன வரும்? ஜெட் என்ன வரும்? எஸ், ஜெட் வரப்போகுது சிம்பிள் எல் டாட் எம் சொல்லி வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, இன்னொன்னு நான் தாரேன். இது என்ன கேட் சொல்லுங்க பாக்க. இது என்ன கேட்? என்ன கேட்டை பிரதிநிதித்துவப்படுத்துது? ஓகே, ஓர் கேட். இது வயல் என்ன பெருமானம் வரப்போகுது? வயல் என்ன பெருமானம் வரப்போகுது? வயல் என்ன பூலியன் கோவை வரப்போகுது? சி பிளஸ் டி சொல்லி வரப்போகுது. சி பிளஸ் டி சொல்லி வரப்போகுது. ஓகே, இப்ப நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னு சொன்னால், பிள்ளைகள் பாருங்க, இப்ப நான் இந்த எல்லுக்கு இப்ப நான் இந்த எல்லுக்கு இன்புட்டா 0 அதே போல எம்முக்கு இன்புட்டா 1 கொடுக்கிறேன். விளங்கிச்சா? இத எல்லுக்கு இன்புட்டா 0
எம்முக்கு இன்புட்டா ஒன்றையும் கொடுத்தால் ஜெட் வெளியூ ஜெட் வருவிளைவு என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்க. ஓகே, என்னவா இருக்கும்? ஜெட் வருவிளைவு 0 இருக்கும். ஓகே, குட். ஜெட் வருவிளைவு 0 இருக்கும். அப்ப இதே நான் இதிலே எல்லுக்கும் ஒன்றை கொடுக்கிறேன், எம்முக்கும் ஒன்றை கொடுக்கிறேன், எல்லுக்கும் ஒன்றை கொடுக்கிறேன், எம்முக்கும் ஒன்றை கொடுக்கிறேன். ஜெட் வருவிளைவு என்ன சொல்லுங்க பார்க்க. ஜெட் வருவிளைவு 1. ரைட், குட். ஜெட் வருவிளைவு 1 வரும். எல்லுக்கும் ஒன்று கொடுத்து எம்முக்கும் ஒன்று கொடுத்தால் ஜெட் வருவிளைவு 1. அது விளங்கிச்சு. ஓகே, அப்ப இதுல நான் கேட்கிறேன் ரெண்டாவது இதுல சிக்கு நான் கொடுக்கிறேன் இன்புட்டா, சிக்கு இன்புட்டா கொடுக்கிறேன் 0. அதே போல டிக்கு இன்புட்டா கொடுக்கிறேன் 1. y என்ன வரப்போகுது சொல்லுங்க பார்க்க. y என்ன வரப்போகுது? y வரப்போகுது 1. ரைட். அப்ப சிக்கு 0ம் டிக்கு 1ம் கொடுத்தால் வைட பெருமதி என்ன சொன்னால் y வரப்போகுது 1 சொல்லி. இன்னும் ஒன்று லாஸ்டா கேட்கிறேன், ரெண்டுக்கும் நான் 0 கொடுக்கிறேன், ரெண்டுக்கும் 0 கொடுக்கிறேன். வைட பெருமானம் என்னவா வரும்? வைட பெருமானம் என்ன வரும்? வைட பெருமானம் 0 வரும். ஓகே, வைட பெருமானம் 0 வரும். அப்ப இதுதான் உங்களுக்கு இருக்கிற கேட்ஸ்ல அடிப்படை பேசிக் கேட்ஸ்ல 3. என் கேட்டும், அடுத்தது ஓ கேட்டும், அடுத்தது நோட் கேட்.